ஆனா பனைமரம் ஏறி போராட்டம் பண்ணீங்க. அந்த போராட்டம் தொடர்பா விசாரணை நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பணங்கள் எடுத்தது சட்டவிரோதம். விசாரணை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதுல பாத்துருவோம். நீங்க ஆளை வச்சு குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி எடுத்துட்டாங்க. நாங்க பனை ஏறி கல்லில் நாங்க என் பரம்பரையா இருக்கு. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பனையும் அதன் பாதை. இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கல் கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்க மட்டும் ஏன் இல்லை இருக்காங்க? ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதப்படலாச்சு? அதில் இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பார்த்தேன். ஆனா நாம் தமிழர் கட்சியோட அந்த பனைமர போராட்டத்திற்கு ஹச் ராஜா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னா? அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் கர்நாடகாவில் இருக்குது, காவேரி ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்ல இருக்குது. தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார், போராட்டங்களில் பங்கேற்றார். இப்போ அதில் கல்லுங்கிறதே இது எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசி கொண்டிருந்தாங்க. சங்க இலக்கியெல்லாம் பாக்கள் இருக்கு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து நாட்பாடு தேரல்ல தமிழருடைய இந்த கல் எல்லாம் பேசியிருக்கிறத கேட்குறாங்க. அப்புறம் இதில் என்ன இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு, எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுக்கு அனுப்பட்டா? நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே வைக்க. நீ காய்ச்சிட்டு வந்து டாஸ்மார்க்கில் விற்கிற. இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்சேன்? அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் பனை அறிவிச்சுட்டு கருப்பட்டி திங்கணும் வக்கனையா. நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிருது, அது குல தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும். நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும், அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க அவங்க. ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா அது செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? செவி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்திரதை மக்கள் செவி சாய்க்குவாங்கல்ல, அது எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இல்ல திமுக முருகன் மாநாடு நடத்தினார். முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் எங்கும் தமிழ் எதுவும் என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்லை. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிற்பான்? எதுக்கு நிற்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தளத்தில் இல்ல, வழக்காடு மன்றத்தில் இல்ல, படிப்பகங்கள்ல இல்ல, பள்ளி கல்லூரிகள்ல இல்ல. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அண்ணா நாம் தமிழர் கட்சி இது செய்யல, நீ செய்யல, நான் பக்கத்துல நான் செய்வேன். முருகன் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணதானே அனுமதி நீ போட்டுக்க, நீ சமைச்சு போட்டுக்க, நான் போடுறேன். எங்க முருகன் இருக்கான், எங்க மக்கள் இருக்காங்கன்னு பாத்துருவோம்.